என்னையா வைத்தியத்தை வலது கை பக்கம் இருந்து ஆரம்பிக்கப்படாதா? ஏன் என்னத்துக்கு? அந்த கையில தான் சார் எதிர்காலம் அடங்கியிருக்கேன். உன் எதிர்காலத்துக்குள்ள நல்ல வைத்தியம் பார்க்க முடியாது. அவங்க எதிர்காலத்துக்கு தான் வைத்தியம் பார்ப்பேன். இது சின்னதா இருக்கு, பெருசாடு. என்ன? ஓ அங்கயா? ஏண்டி இது என்ன சுத்தில தூக்குறான்? ஏண்டி இவர் என்ன டாக்டரா ஆச்சாரியா இருந்தாலும்? சும்மா இருங்க. வலிக்காம என்ன பண்ண? அங்க அடிக்கிறது எனக்கு வலிக்குது இங்க. இப்ப நீ சும்மா இருக்க தூக்கிட்டு போறியா? சார் என்ன சார் பொசுக்கு இந்த வார்த்தை விட்டீங்க? நீங்க கடப்பாறை வச்சு கூட கடாசுங்க சார். உசுருக்கு பாதம் மட்டும் பாத்துங்க சார். டோன்ட் வரி. இந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் இப்ப நிறைய மருந்து வந்துச்சு. நிச்சயம் குணப்படுத்திடலாம். என்ன கொஞ்சம் செலவாகும். பரவாயில்ல டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஆனா எங்க ஆத்தா குணமாகணும். ஆமா டாக்டர், மனுஷனுக்கு பணமா முக்கியம், பத்திரம் தான் முக்கியம். என்னது பத்திரமா? இல்லடா, எங்க மாமியார பத்திரமா பாத்துக்கிறது முக்கியம்னு சொல்ல வந்தேன். சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. ஏன் சிரிக்க மாட்டீங்க? உங்களுக்கு வைத்திய செலவு உறுதியாகி போச்சு. ஆனா எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் என்னைக்கு உறுதியா போதும்? ஆனா டாக்டர், எங்க மாமியாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு. என்ன ஆகும்? இங்களுக்குள்ள மருந்த குடிச்சு செத்தா போகிறாரு. கவலைப்படாத, காப்பாத்திடுறேன். செத்துக்கு பிள்ளையா? உங்க மாமியார் சாகிறதுக்குள்ள காப்பாத்திடுறேன். நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா ஒரு மாசம் இவங்களை இங்க அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க என்ன டாக்டர், தாராளமா ஆயுசு பூரா வச்சுக்கீங்க. எங்களுக்கு தேவை எங்க மாமியார் கையை எங்கணும். எங்க வைக்கிறேன், பெட்ல அட்மிட் பண்றேன். நல்ல டாக்டர், அழகான நர்ஸ். ஒரு நிமிஷம் சார், நீங்க வக்கீல் தானே? ஆமாயா, பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல கோர்ட்டுக்கு போகாம இங்க தெரியுங்களா, அதான் கேட்டேன். ஒரு 10 வருஷமா வந்தேன். பத்திரமா? சார் சார், நான் கூட 10 வருஷமா தான் உங்களை வந்து 5-6 நாளைக்கு மேல பாக்கணும் இருந்தேன். நல்ல வேலை ஆட்டம் இங்க சிக்கிட்டீங்க. இன்னும் 2-3 நாள் வந்து நான் உங்களை மீட் பண்றேன். 10 வருஷமா உங்க சீட்டிங் கார்டு கொடுங்க. சீட்டிங் கார்டா? ஓ, விசிட்டிங் கார்டா? அதான் இந்தா. நான் வந்து பாக்குறேன் சார். சார் ஒரு நிமிஷம் இந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட போங்க. பூரா இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க, டாக்டர்கிட்ட கேட்போம். தாட்சாயினி, இந்தாடி அத்தைக்கு பழம் பண்ணி திராட்சை எல்லாம் வாங்கிட்டு வந்து வையே. அத்தை கும்பிடுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள்ள. ஐயே என்னடி இது? ஆமாங்க, டாக்டர் ரொம்ப திறமைசாலிங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேரும் எந்திரிச்சு பாருங்களேன். ஐயா 4 வரல எந்திரிச்சு என்னடி பேசுறேன்? நம்ம வரல எந்திரிக்கலையா? 4 வரல பண்ண இல்ல சார், கட்ட வரல நிமிஷம் அதுக்கு போய் வீணா கட்டுது இந்த அம்மா. எப்ப ஹாஸ்பிடலுக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது வம்பு பண்ணிட்டே இருக்கா டாக்டர். என் மாமியார தொடர்றதுக்கு எந்த மனையில போய் கேட்கணும் சார்? நான் காட்டான் உடம்பு வரலாம் வீட்லயா? இங்க இது என்னோட பேஷண்ட். என் அனுமதி இல்லாம யாரும் வரக்கூடாது. என்ன மாதிரி அனுமதி? சும்மா இருங்க டாக்டர், திட்டாதீங்க. அவர் ரொம்ப நல்லவரு. ராத்திரி பூரா கூடவே இருந்து கவனிச்சுட்டாரு. ஆத்தாவை கூடவே இருந்து கவனிச்சுட்டாரு. அதான் சீக்கிரம் குணமாயிட்டாங்க. அம்மாவை கவனிச்சாரா? இந்த பாருங்க சார், அனாசின் மாத்திரை விளம்பரம் மாதிரி 4 வரல மட்டும் நிமிந்தா பத்தாது. தம்சப் விளம்பரம் மாதிரி கட்ட வரல நிமிந்தா ஆகணும். யோ அறிவு கட்டவனே, 4 வரல நிமித்தினவனுக்கு 5வது வரல நிமித்த மட்டும் என்ன வஞ்சனை? என்ன இந்த கட்ட வரல நிமித்துறதுக்காகவே ஜப்பான்ல இருந்து பிளைட்ல ஒரு ஸ்பெஷல் மருந்து வந்துட்டு இருக்கு. சரி, அத மட்டும் இன்ஜெக்ஷன்ல போட்டே வச்சுக்கியே, அவ்வளவுதான். அப்புறம் நீ 2 நாள்ல தூக்கிட்டு போயிடலாம். சார் எப்படியோ கட்ட வரல நிமித்தினா போதும் சார். உங்களுக்கு கோடி புண்ணியம், கோடி கும்பிடு. எனக்கு கும்பிடலாம் வேண்டாம், குணப்படுத்தணும்னு காசு கொடுத்தா போதும். என்ன மருந்தது? மயக்க ஊசி. மயக்கிட்டியே. 4 வரல நிமிந்து போச்சு. இன்னும் அட பாவி, நம்ம வக்கீல கொடுத்த வாழைப்பழம். அட வறுமைக்கு பொறுத்த வயல பழத்தை திரும்பிட்டு இங்கேயா போட்டு போறது? இடுப்பு ஒடிச்சுட்டாரு. என்னையா பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்க? வைத்தியம் பார்த்துட்டு பணம் வாங்காம யாராவது பணத்தை மார்க்கெட்ல 3 நாளா வச்சுப்பாங்களா? இது என்ன தர்மாஸ்பத்திரி சார்? என்ன என்னுள்ள இப்படி எல்லா பணத்தையும் உரியவங்க கிட்ட ஒப்படைக்காம சேர்த்து வச்சிருந்தா
மீன் மார்க்கெட் மூர் மார்க்கெட் மாதிரி நான் போன மார்க்கெட் தான் வச்சிருக்கணும். குட் ஐடியா சார். ஷட் அப். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அவனை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. சார் ஒரு காலம் பணம் கொடுக்கலன்னா நீ மார்ச்சேர்ல இருப்ப. உலகத்திலே மிகப்பெரிய கொடிய நோய் எது என்றால் புற்றுநோய். அந்த நோய் யாருக்கு வருதோ அவனைத்தான் கொல்லும். ஆனா இந்த தொற்று நோய் இருக்கே, அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவ்வி அடிச்சுட்டு கொண்டு போய் சேர்த்துரும். அந்த தொற்று நோய் கால்றா வந்துதான் என் மாமியார ஹாஸ்பிட்டல் அடிச்சு காலி பண்ணி கொண்டு போயிடுச்சு. புறத்தை எடுத்துட்டு போன்னு எவ்வளவோ என்ன கெஞ்சிராங்க. ஆனா முடியவே முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம முடியாட்டேன். ஏன்? எனக்கு நீங்க முக்கியம். நீங்க தான் என் உயிர். பேசிட்டு இருக்கேன். நாயை கூப்பிடுறேன், அதுக்கு என்ன புரியும்? நாய கூப்பிட தருமுறை எங்க மேல பாசம் வச்சிருக்கும் போது உச்சி கொட்டாம இருக்க முடியுமா? ஓ பரிதாபப்படுறியா? நீ மனிதன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா காதை தீட்டி வச்சுக்கங்க. நம்ம ஊர்ல செத்த பணத்தை வெளியூர் பக்கம் கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி வெளியூர்ல செத்த பணத்தை எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஊர் பக்கம் வர விடாதீங்க. குறிப்பா ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்தை வரவே விடாதீங்க, அனுமதிக்காதீங்க. என்னடா ஆஸ்பத்திரியில இருந்து ஒருவேளை உங்களுக்கு தேடி ஊருக்குள்ள வந்தா இருக்கு. நீங்க இல்ல, அவர் எங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் மக்களை கூட்டி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னேன். வேன் வந்துகிட்டு இருக்கு. கையோட இங்க கூட்டி வர்றது, அதுல போனா இருக்குது, ஏத்த மாட்டேன்டாங்க. நான் ஏத்துறேன். எட்டப்ப நாய காட்டியா குடுக்குற? இரு, என் மாமியா பணத்தோட சேர்த்து ஒன்னே அனுப்புறேன். அங்க நிக்கிறான், தர்ம நிக்கிறான், அவனை பிடிங்க. ஓடுறான், அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஏண்டி, நான் பம்பு செட்டு வாங்குறதுக்காண்டி அவன் கைய பிடிச்சு காலை பிடிச்சு லோன் வாங்கி வீட்டுல வச்சா வாட்டாளுக்கு பாயாவும் சாயாவும் வாங்கிடுற. உன்னை கைய காலை வச்சு வீட்டுல போடா, நீ பேசாம இருப்ப. எடுப்பியா? ஒற்ற காசை எடுப்பியா? எடுப்பியா? நீ வாட்டாளுக்கு பெருசா நான் பெருசா? ஏண்டா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா எப்பனா என்ன வேணாலும் செஞ்சிருவியா? புருஷன் முன்னாடி சண்டை போடுறப்ப குறுக்க வந்த ஏனாமா செத்து போவ நீ? டேய், அப்படியே நான் செத்தாலும் பணமா வந்து உன்னை விரட்டு வேண்டா. அப்படி நான் விரட்டல, என் பேர் ஹேமாவளி இல்ல. அன்னைக்கு சொன்ன மாதிரியே நீங்க பணமா வந்து விரட்டினாலே. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி வந்துடுவாங்க பாப்பா. நிறுத்தியா, அவன் போயிட்டான். ஓடிட்டான். ஆமா, உன் புருஷன் எம்ஆர்எஃப்க்கும் டன்லப்புக்கும் போறதானா? இந்த ஓட்டம் ஓடுறான். கடனுக்கு கைகால் முளைச்சா மாதிரி காட்டுக்குள்ள கண்ணாபின்னு ஓடிட்டு இருக்கான். நான் இங்க டென்ஷன்ல இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர், என்ன கொஞ்ச நேரம் விடுங்க. நான் என் வீட்டுக்காரன் சமாதானப்படுத்தி பணத்தோட கூட்டிட்டு வரேன். 1.5 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரே பிடிவான நீதான். ஒன்னையும் விட்டுட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நீங்க எப்படி விரட்டினாலும் அவரை பிடிக்கவே முடியாது. ஆனா என்னால முடியும். அவனை பிடிக்க ஒண்ணு இந்தியன் மிலிட்டரி வேணும், இல்ல போலீஸ் பெட்டாலியன் வேணும். பண்றேன். இப்பவே பெரிய டாக்டருக்கு போன் பண்றேன். என்ன ஊர்ல இருக்க வாட்ச்மேன் ஒட்டுமொத்தமா எங்க தெரியுறாங்க? கையில துப்பாக்கி வேற வச்சிருக்காங்களே. அட்டென்ஷன்! அடியால் தடி போலீஸ். ஆமா, இவங்க இங்க வந்தாங்க. தர்மரை பிடிக்கும் பணியில் என் உயிர், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். ஹலோ சார்,
நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறது எனக்காகத்தான். உங்களோட கடமுணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாடு போலீஸோட திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா தர்மனை பத்தி, ஐயோ தர்மரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல, இந்தியன் ஆர்மி, ஏன் ஸ்காட்லாந்து யார்டே வந்தாலும் அவரை பிடிக்க முடியாது. தர்மர் அவன் தான் தர்மர் சார். பிடிக்குது அவன் பிடிச்சிருக்கு சார். சார் பிடிக்க கொடுத்துக்கோ சார். கிளம்பிட்டாங்களே, விரட்டி வர்றாங்களே. ஐயோ, நல்ல பாம்பு சார பாம்பு குடும்பம் இருக்குது. புத்தியில ஓடிங்க, ஓடுது. ஏன் தம்பி ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா திரியறாங்களே, என்ன விஷயம்? தர்மரு அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியான்ட்டான். அடப்பாவி, ஆஸ்பத்திரிக்காரன் சும்மா விடுவானா? நேரா ஐஜி வரைக்கும் போயிட்டான். இந்த மாதிரி தேச துரோகியும் தெரு பொறுக்கியும் சும்மா விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ணணுங்கிறப்பா? இட்லி கோப்பரையில போட்டு வேக வைக்கணுங்கிற. என்ன நான் சொல்றது? சரியா தான் சொன்னீங்க. நீங்க சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். உங்க அப்பா அம்மா மாறு வருஷத்துல திரியறாப்லையாம். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், லவக்குன்னு போலீஸ்ல புடிச்சு ஒப்படைச்சிருவேன். அவரு கிட்டத்தட்ட உங்கள மாதிரி தான் இருப்பாரு. ஆனா எப்போ வேட்டி அவுக்க மாட்டாரு. என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்க? காட்டு பக்கம் தான் விறகு பொறுக்க வருவேன். வாங்க 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 வாங்க. கொண்டாங்க கொண்டாங்க. ஏப்பா இவ்வளவு புழுக்கமா இருக்கு, போர்வை போட்டுருக்க. குளிர் காய்ச்சக்கா, குளிர் காய்ச்ச. குளிர் காய்ச்சலுங்கிற ஒரு இடி இட்லி சாப்பிடுற? காய்ச்ச வெளியே தானே, உள்ளுக்கு இல்லக்கா. பசிக்கா பசி, அகோர பசி. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. நீ போங்க. வந்துட்டாங்க.